10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் ஒரு மதிப்பெண் கேள்வி ஒன்று தவறாக உள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே மதிப்பெண் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி கடந்த 15ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 9 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் பங்கேற்று அதன் முடிவுக்காக காத்திருக்கின்றனர். விடைத்தாள்களை திருத்தும் பணிகள் தொடங்கப்பட்டு மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சமூக அறிவியல் தேர்வில் இடம்பெற்ற வினா ஒன்று பிழையாக கேட்கப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. அதாவது ஒரு மதிப்பெண் பிரிவில் ஜோதிபாபுலே குறித்த ஒரு கேள்வி முரணான வகையில் அமைந்திருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் மாணவர்கள் அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்தாலே அதற்கான ஒரு மதிப்பெண்ணை வழங்க வேண்டும் என அரசு தேர்வுகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. மாவட்டத்திலேயே அதிகபட்சமாக கரூரில் 103.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக மதுரை மற்றும் திருச்சியில் தலா 102.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்தது. இதேபோன்று சேலம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் தலா 102.2 டிகிரி, ஈரோட்டில் 101.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வேலூரில் 101.4 டிகிரி, தருமபுரி மற்றும் திருத்தணியில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் என மொத்தம் 9 மாவட்டங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் பதிவானது. அக்னி நட்சத்திரம் எனப்படும் வெயில் காலம் வரும் முன்பே தமிழ்நாடு முழுவதும் கடும் வெப்பம் நிலவி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப முடியல, ஜனங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளியே போக முடியல, கடைக்கு போக முடியல, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது. ஃபேன் போட்டாலும் வீட்டில் இருக்க முடியல. நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கு. வீட்டுக்கெல்லாம் உட்கார முடியாது, என்ன பேனு சித்தது இருந்தாலும் வைக்க. இதனிடையே வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 3வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கடந்த சில தினங்களாக மாலை நேரத்தில் மழை பெய்து வரும் நிலையில் நேற்று இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. பலத்த காற்று வீசியதில் எட்டயபுரம் முதன்மை சாலையில் மரங்கள் சரிந்து விழுந்தன. அயன் ராசாப்பட்டி கிராமத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் மக்கள் அல்லல் அடைந்தனர். பழனியில் திடீரென சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மண்ணை குளிர்வித்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நெல்லை மாநகரில் டவுன், நெல்லை சந்திப்பு, பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. வரதட்சணை புகாரில் நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் மருமகன் 10 நாட்கள் அவகாசம் கோரியுள்ளார். நெல்லையில் புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடையை நடத்தி வருபவர் ஹரிசிங். இவரது மகள் ஸ்ரீ கனிஷ்காவுக்கும் கோவையை சேர்ந்த பல்ராம் சிங்குக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் தனக்கு கணவர் வீட்டிலிருந்து வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக நெல்லை மாநகர காவல் ஆணையரிடம் ஸ்ரீ கனிஷ்கா புகார் மனு அளித்திருந்தார். அதில் இருட்டுக்கடையை எழுதி வைக்குமாறு மிரட்டல் விடுப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீ கனிஷ்காவின் கணவர் பல்ராம் சிங் மறுத்திருந்தார். இந்த புகார் தொடர்பாக திங்கட்கிழமை அன்று விசாரணைக்கு ஆஜராகுமாறு பல்ராம் சிங்குக்கு நெல்லை அனைத்து மகளிர் காவல் நிலையம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பல்ராம் சிங்குக்கு பதிலாக அவரது வழக்கறிஞர் ஆஜரானார். இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக முடியாதனால 10 நாள் டைம் கட்டி நாங்க ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். எங்கிட்டையும் 10 நாள் டைம் கொடுக்க முடியாது, நீங்க எவ்வளவு சீக்கிரமா வர சொல்ல முடியுமோ அந்த டைம்ல வர டேட்டை சொல்லுங்க, நாங்க அந்த டேட்ல என்கொயரி வச்சுக்கிறோம்னு சொல்லி அவகாசம் வழங்குவது குறித்து உயர் அதிகாரிகளிடம் பேசி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். காவலர்கள் முதல் உதவி ஆய்வாளர் வரை சுழற்சி முறையில் வார விடுமுறை வழங்க வேண்டும் என 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அதை பின்பற்றவில்லை என மதுரை ஆஸ்டின்பட்டியைச் சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு சங்கம் இருக்கும்போது காவலர்களுக்கு மட்டும் ஏன் சங்கம் இல்லை என கேள்வி எழுப்பினார். ஆந்திரா, கேரளாவில் காவலர்களுக்கு சங்கம் இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி பட்டு தேவானந்த் தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு சங்கம் இல்லாதது ஜனநாயகமா எனவும் இது மனித உரிமை மீறல் இல்லையா எனவும் வினவினார். தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் காவலர்கள் இருக்கும்போது ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருப்பது உயரதிகாரிகள் மீதான அச்சத்தை வெளிப்படுத்துகிறதா என சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இந்த வழக்கை தீவிரமாக எடுத்துக் கொள்வதாக தெரிவித்த நீதிபதி பட்டு தேவானந்த் காவலர்களுக்கு வார விடுமுறை வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என வினவினார்.
மேலும் வார விடுமுறை தொடர்பான அரசாணை எந்த வகையில் பின்பற்றப்படுகிறது என தமிழ்நாடு டிஜிபி வரும் வியாழக்கிழமைக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக சிவசேனா கூட்டணி ஆட்சி நடைபெறும் மகாராஷ்டிராவில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3வது மொழியாக ஹிந்தி கட்டாயம் கற்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ஹிந்தி கட்டாயமில்லை என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவேந்திர பட்னாவிஸின் நிலைப்பாட்டை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழியை கட்டாயமாக கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உறுதிப்படுத்தும் தெளிவான உத்தரவை மத்திய அரசு அனைத்து மாநிலங்களுக்கும் பிறப்பிக்குமா என்றும் கட்டாயமாக 3வது மொழியை கற்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்திற்கு நியாயமற்ற முறையில் நிறுத்தி வைக்கப்பட்ட 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்குமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. ஜெகஜால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக நடிகர் சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பித் தர உத்தரவிடக் கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கை விசாரித்த மத்தியஸ்தர் ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்க உத்தரவிட்டார். இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி அந்நிறுவனம் மனு தாக்கல் செய்த நிலையில் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் வீடு தனக்கு சொந்தமானது எனவும் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் வீட்டின் முழு உரிமையாளர் பிரபு என்பதால் ஜப்தி உத்தரவை ரத்து செய்வதாக உத்தரவிட்டார். ஜப்தி உத்தரவு ரத்து குறித்து வில்லங்க பதிவில் திருத்தம் செய்யும்படியும் பதிவுத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் புதிய மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்துக் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மணமகள் மன்றம் என்ற பெயரில் மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஆறுமுகநேரி சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அனைத்துக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் திடீரென திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் நேற்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினால் மட்டுமே ஆர்ப்பாட்டத்தை கைவிடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் வராத நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றனர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து அனைவரும் தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நீலகிரியில் 5 இடங்களில் மட்டுமே இனி இ-பாஸ் சோதனை நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை உள்ளிட்ட சீசன் காலங்களில் நீலகிரி வரும் சுற்றுலா பயணிகளால் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க கடந்த ஆண்டு மே மாதம் முதல் சுற்றுலா வாகனங்களுக்கு இ-பாஸ் நடைமுறையை சென்னை உயர்நீதிமன்றம் அமல்படுத்தியது. மேலும் வார நாட்களில் தினசரி 6000 வாகனங்களுக்கும் வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்களுக்கு மட்டுமே நீலகிரிக்குள் அனுமதிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 14 இடங்களில் இ-பாஸ் சோதனை நடைபெற்ற நிலையில் தற்போது அதை 5 இடங்களாக குறைத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சோதனை சாவடிகளில் ஏற்பட்ட சிக்னல் பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து சோதனை சாவடிகளை குறைத்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவிட்டுள்ளார். அதன்படி கல்லாறு, குஞ்சப்பனை, மசனக்குடி, மேல்கூடலூர், கெத்தை ஆகிய சோதனை சாவடிகளில் மட்டும் இ-பாஸ் சோதனை நடைமுறையில் இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசு அதிகாரிகளை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாருக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கிள்ளியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராகவும் செயல்பட்டு வருகிறார்.
2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டம் விடாலம் பகுதியில் அரசின் புறம்போக்கு நிலத்தை மீட்க சென்ற அரசு அதிகாரிகளை தடுத்து தாக்கியதாக இவர் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 3 பேருக்கு 3 மாத சிறை தண்டனை விதித்துள்ளது. சிறை தண்டனை மட்டுமல்லாமல் 100 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸுக்கு பிரதமர் மோடி தனது இல்லத்தில் வரவேற்பளித்தார். அமெரிக்க துணை அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக JD வான்ஸ் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மனைவி உஷா மற்றும் குழந்தைகளுடன் இந்தியா வந்துள்ளார். டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயிலுக்கு JD வான்ஸ் குடும்பத்தினருடன் சென்று சாமி தரிசனம் செய்தார். மாலையில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அப்போது வான்ஸின் மகன்களில் ஒருவரை தனது மடியில் வைத்து பிரதமர் கொஞ்சினார். மேலும் அவர்களுக்கு மயிலிறகுகளையும் பரிசளித்தார். நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள JD வான்ஸ் ஜெய்ப்பூர், ஆக்ரா உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல உள்ளார். தேர்தல் முறைகளில் உள்ள குறைகளை பற்றி தெரிந்தும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் தேர்தல் ஆணையம் சமரசமாக செயல்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி பாஸ்டனில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் ஞாயிற்றுக்கிழமை உரையாற்றினார். அப்போது மகாராஷ்டிராவில் கடந்த ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கையை விட அதிகளவு வாக்குப்பதிவு நடந்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிர தேர்தல் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை கேட்டபோது தேர்தல் ஆணையம் தரவில்லை என்றும் மாறாக வீடியோ ஆதாரமே கேட்கக்கூடாது என்று விதிகளை மாற்றிவிட்டதாகவும் சாடினார். தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை ராகுல் காந்தி விமர்சித்திருப்பதற்கு பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கண்டனம் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி ஒரு துரோகி என்று விமர்சித்துள்ள சம்பித் பத்ரா, ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கு சென்று இந்திய நிறுவனங்கள், இந்திய அமைப்புகள் பற்றி தொடர்ந்து இழிவாக பேசி வருவதாகவும் சாடியுள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் வருடாந்திர வீரர்கள் தக்கவைப்பு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடும் வீரர்கள் A+, A, B மற்றும் C என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது. A+ பிரிவில் உள்ள வீரர்களுக்கு தலா 7 கோடி ரூபாயும், A பிரிவு வீரர்களுக்கு 5 கோடி ரூபாயும், B பிரிவிற்கு 3 கோடி ரூபாயும், C பிரிவில் உள்ள வீரர்களுக்கு 1 கோடி ரூபாயும் சம்பளமாக வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2024-25 ஆண்டிற்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய பட்டியலின்படி A+ பிரிவில் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜஸ்பிரீத் பும்ரா மற்றும் ரவீந்திர ஜடேஜா இடம் பிடித்துள்ளனர். A பிரிவில் முகமது சிராஜ், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட 6 வீரர்களும், B பிரிவில் சூரியகுமார் யாதவ், அக்ஷர் பட்டேல் உள்ளிட்ட 5 வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டு பட்டியலில் இடம் பிடிக்காமல் இருந்த ஸ்ரேயஸ் ஐயர், இஷான் கிஷன் ஆகியோர் முறையே B மற்றும் C பிரிவில் இந்த ஆண்டு பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். C பிரிவில் தமிழ்நாட்டு வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர் உட்பட 19 வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். IPL கிரிக்கெட் தொடரில் கொல்கத்தா அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 39 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற 39வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா அணி முன்னாள் சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொண்டது. டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் சுப்மன் கில் 90 ரன்களும், தமிழக வீரர் சாய் சுதர்சன் 52 ரன்களும் விளாசினர். தொடர்ந்து இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சரிந்த வண்ணம் இருந்தன. கேப்டன் அஜிங்கிய ரஹானே தவிர்த்து மற்ற வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பினர். 20 ஓவர்கள் முடிவில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் மட்டுமே சேர்த்து உள்ளூரில் அதிர்ச்சி தோல்வியை தழுவியது. கேப்டன் ரஹானே மட்டும் அரை சதம் கடந்தார். இந்த வெற்றியின் மூலம் புள்ளிப்பட்டியலில் குஜராத் அணி முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டது.
சென்னை விமான நிலையத்தில் சிஎஸ்கே கேப்டன் தோனிக்கு ரசிகர்கள் அளித்த உற்சாக வரவேற்பின் காட்சிதான் இது. IPL கிரிக்கெட் தொடரில் ஏறக்குறைய அடுத்த சுற்று வாய்ப்பை இழந்துவிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எஞ்சிய ஆட்டங்களில் வெற்றி பெறும் முனைப்புடன் எதிர்நோக்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை ஹைதராபாத் அணிகள் இடையிலான லீக் ஆட்டம் வரும் 25ஆம் தேதி சேப்பாக்கம் MA சிதம்பரம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இதையடுத்து சென்னை அணியின் வீரர்கள் விமான நிலையம் வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் சிஎஸ்கே கேப்டன் தோனி உள்ளிட்ட வீரர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். முன்னதாக தொடர் தோல்விகளை எதிர்கொண்டு வரும் சென்னை அணியின் மீதான அதிருப்தியை ரசிகர்கள் டிக்கெட் விற்பனையில் காண்பித்தனர். சென்னை ஹைதராபாத் அணிகள் இடையிலான லீக் ஆட்டத்தின் டிக்கெட் விற்பனை கடும் மந்தமாக காணப்பட்ட நிலையில் ஏறத்தாழ 5 மணி நேரம் காத்து வாங்கிய பின் வெற்றி தீர்ந்தது.